ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கம்பு தோசை பேட்டர். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 3 கப் கம்பு எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதுலேயே உளுந்தும் இட்லி அரிசியும் அளந்துக்கோங்க. இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் 4லேருந்து 5 முறை வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு உளுந்தையும் வெந்தயத்தையும் நான் போட்டு அரைச்சிடுறேன். நல்லா அரைஞ்சிருச்சு மாவு. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நான் அதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு கம்பு அரிசி ஊற வச்சுருக்கதை நான் இதில் போட்டுடுறேன். போட்டு அதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நடு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இட்லி வேணும்னா கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. இல்லை தோசை மட்டுமே ஊற்ற போறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டா பரவாயில்ல. இப்போ இது நல்லா அரைஞ்சிருச்சு. இதை நான் எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 8 மணி நேரம் புளிக்க விட்டுருங்க. இதில் தோசையும் ஊற்றிக்கலாம், இட்லியும் சுட்டுக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். 8 மணி நேரம் நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போது இதில் நான் தோசை தான் ஊற்றி காமிக்க போகிறேன். இப்போ நல்லா தோசை நல்லா கிறிஸ்பியாக ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு மூடி போட்டும் குக் பண்ணலாம். நாங்கள் யூஸ்வலாக மூடி போட்டு தான் குக் பண்ணுவோம். நீங்கள் திருப்பி போடுறதுனால திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான கம்பு தோசை ரெடி. சட்னி ரெசிபி எல்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.